வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரேடர்ஸ் TN46. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1:3 தாங்க இதை வச்சு ட்ரேட் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வின்னிங் ரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரேட் எடுக்கணும்னா 7 ட்ரேட் வரைக்கும் சக்ஸஸ் ஆகுதுங்க. மீதி 3 ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸ்டாப் லாஸ் போடாமல் நம்ம யாருமே ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ 7 ட்ரேட் வந்து நமக்கு ஒரு நல்லாவே சக்ஸஸ் ஆகுதுங்க. அதான் 1:3 பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ அந்த இண்டிகேட்டர் நேம் என்னன்னு இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரில் போய்ட்டு EMA அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. EMAவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷியல். இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் நான் வந்து பண்ணிட்டேன். நம்ம இண்டிகேட்டர் இங்கே ஷோ ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செட்டிங்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இண்டிகேட்டர் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 9 வேல்யூவில் இருக்கும். அந்த இண்டிகேட்டர் வேல்யூவில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது நம்ம செக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸில் போய்ட்டு 21 வேல்யூ கொடுத்துக்குங்க. இந்த 21 வேல்யூ ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான என்ட்ரி இந்த 21 வேல்யூ கொடுக்கும்போது மட்டும்தாங்க வருது. இது வந்து F&Oவில் மட்டும் கிடையாது, ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த 21 வேல்யூ நம்ம கரெக்டான என்ட்ரிக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, நான் கொஞ்சம் டார்க்காக தெரியுதுக்காக ஸ்டைல்ஸும் மாற்றிக்கிறேன். கலரை வந்து ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் திக்காக நமக்கு தெரியுறதுக்காக லைன் வந்து திக்காக கொடுத்துக்கிறோம். ஸோ இதாங்க நம்ம இண்டிகேட்டரு. இந்த இண்டிகேட்டர் எப்படி இப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையே பாருங்களேன், கரெக்டாக நமக்கு இந்த இடத்துலையே ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. அதாவது இது எப்படின்னா, ப்ளூ கலர் லைன் எப்பப்பெல்லாம் கிராஸ் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த ப்ளூ கலர் லைன், அந்த எல்லோ கலர் லைனாக ப்ளூ கலர் லைன் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகுறப்ப நமக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணிடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடத்துல இருந்தே ஒரு 100 பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது இங்கே ஒன்று பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த எல்லோ கலர் லைனை இந்த ப்ளூ கலர் லைன் கிராஸ் பண்ணுது. அதாவது இந்த அந்த லைனை உடைக்கும் போது நம்ம அந்த இடத்துல வந்து அதோட தான் நம்ம என்ட்ரி இருக்கணும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கேண்டில் இன்னும் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா இன்னுமே நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இந்த கேண்டில் நான் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம், அதாவது இந்த எல்லோ கலர் லைனா ப்ளூ கலர் லைன் கிராஸ் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னா என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 144 பாயிண்ட்டுங்க. 144 பாயிண்ட்டுங்கிறது ரொம்பவே நல்லாவான ப்ராஃபிட் அது. இது வந்து F&Oவில் மட்டும் கிடையாது, நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டையும் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்க்கலாங்களே, இங்கே வந்து பாருங்கள், இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைனை வந்து ப்ளூ கலர் லைன் வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆகிருந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 116 பாயிண்ட் 130 பாயிண்ட்டுங்க. 130 பாயிண்ட் நமக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இது வந்து புட் ஆப்ஷனுக்கு மட்டும் கிடையாது, கால் ஆப்ஷனுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்து தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் நல்லாவே பிரேக் ஆகிருக்கு. மார்க்கெட் இங்கே வந்து ஒரு சைட்வேஸில் ரொம்ப ஒரு நாளாக ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த எல்லோ கலர் லைனை ப்ளூ கலர் லைனை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணுறப்ப இங்கே ஒரு நம்ம கால் ஆப்ஷன் எடுத்துடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 538 பாயிண்ட்டுங்க. பட் ஆனால் 538 பாயிண்ட்டுக்கு நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு லிமிட் வச்சு தாங்க நான் ட்ரேட் பண்ணுவேன். 1:3 நம்ம ஸ்டாப் லாஸ் வந்ததுன்னா 1% ஹிட் ஆகிடணும். ப்ராஃபிட் வந்ததுன்னா 3%. அது வரைக்கும் தாங்க நான் எய்ம் பண்ணுவேன். மார்க்கெட்டில் என்றைக்குமே வந்து நான் அதிகமாக ஏர்ன் பண்ணணும், அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாருமே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது நமக்கே ஒரு எதிரியாக மாறிடும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல இந்த எல்லோ கலர் லைனு ப்ளூ கலர் லைன் கிராஸ் ஆகுது. அதாவது இங்கே ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 3% வச்சாலே இந்த இடத்துல நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 150 பாயிண்ட் ஈஸியாக நமக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேடும் பண்ணிட்டுருக்காங்க. என்னோட கூட இருக்கிற ரொம்ப நாள் இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த இண்டிகேட்டரை மட்டுமே, அதாவது கால் ஓஏ புட் ஓஏ எதுவுமே பார்க்காம இந்த இண்டிகேட்டரை மட்டுமே ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் இப்போ ஓரளவாக ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக தான் ட்ரேடிங்கில் இருக்கேன். அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக ட்ரேடிங்கில் இருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு மெத்தட் தான். சரி, நமக்கு மட்டும் தெரிஞ்சால் அது எப்படி யூஸ் ஆகும், மற்றவங்க நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நல்ல உள்ளத்தில் தாங்க ஷேர் பண்ணுறேன். நீங்களும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.